என்ன சார் பண்றீங்க? காலைல இருந்து கீழே பார்க்கவே முடியல, மேலேயே தான் இருக்கீங்களா? வாடா, நாளைக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல அதுதான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன நாளைக்கு எக்ஸாம்னு சொல்ற? இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்க? வாடா, ஜாலியா நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டு வருவோம். படிக்க நிறைய இருக்குடா. எக்ஸாம் முடிச்சுட்டு வேணா போகலாம். படிக்கிறதுலாம் நிறுத்து. நீ வா, நம்ம இப்போ யூனிவர்ஸ் கூட ஒரு கேம் விளையாட போறோம். என்னடா அம்மாட்ட என்ன ஜாதகம் பார்த்துட்டு வந்தியா? நான் ஏற்கனவே பயத்துல இருக்கிறேன், விளையாடாத. சேச்சே, நான் ஏன் அம்மா கிட்ட எல்லாம் போய் கேட்க போறேன்? இதோ கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். ஏய், சும்மா டென்ஷன் பண்ணாத. இந்த யூனிவர்ஸ் வேணா ஒன்றும் வேணா ஒழுங்கா விட்டு. ஏன் நேரம்டா, எல்லாரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க கேட்கறாங்க, நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். பாடா, எனக்கு பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு இது விட்டா வேற வழி கிடையாது. எனக்கு ஜாதகம் மேல இருக்கு நம்பிக்கையோட என் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. நீ எதையும் சொல்லி என் மனசை மாத்தாத. நான் படிக்கணும், நீ கிளம்பு. உன் மேல நம்பிக்கை இருக்கிறது முக்கியம் தான் தம்பி. ஆனா இந்த எக்ஸாமுக்கு நீ மட்டும் போட்டி போடல, நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் போட்டி போடுறாங்க. அவங்க எல்லாரையும் கடந்து நீ ஜெயிக்கணும்னா உன்னுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம் தான். அதை விட உனக்கு கரெக்டான நேரம் வரணும் இல்லையா? நீ இத்தனை வருஷமா விழுந்து படிக்கிறதுலாம் ஓகே தான். ஆனா நாளைக்கு அந்த 3 மணி நேரத்தை நீ எப்படி பயன்படுத்த போற அப்படிங்கிறது தானே உன் வாழ்க்கையே இருக்கு. இப்போ நீ நல்லா ஃபுல்லா படிச்சுட்டு போற, நாளைக்கு அந்த 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும் போது மயக்கடிச்சு விழுந்துட்டேன், உன்னால எக்ஸாம் சரியாவே பண்ண முடியல, என்ன பண்ணுவேன்? இத்தனை வருஷம் படிச்செல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா? இப்போ அதே மாதிரி நாளைக்கு காலைல எக்ஸாமுக்கு நீ வண்டியில போயிட்டே இருக்க, உன் வண்டியில இருக்க 2 டயரும் பஞ்சர் ஆகி வெடிக்குது. அங்கேயே நீ நின்றுட்ட, ஹெல்ப்புக்கு ஒரு ஆளு கூட இல்லை. எக்ஸாமுக்கு லேட்டா போனா உன்னால எக்ஸாம் எப்படி சரியா பண்ண முடியும்? இந்த யூனிவர்சல் இருக்க ஏதோ ஒரு சக்தி உன்னை எக்ஸாம் ஒழுங்காவே எழுத வைக்க கூடாது, உனக்கு வேலையை வாங்கி தரக்கூடாது முடிவு பண்ணா நீ என்ன பண்ணுவ? சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் இருப்போம். கிளம்புறேன், அதான் சொல்லிட்டியே. டேய் சரி பார்க்கலாம் வா. எனக்கு தெரியும். ஐ எம் வெரி சாரி. உன் ஜாதகத்தில் அரசு வேலைக்கு போகிறதுக்கான எந்த ஒரு அமைப்புமே இல்லை. உன்னால் இந்த ஜென்மத்துக்கு அரசு வேலையில் கால் எடுத்து கூட வைக்க முடியாது. என்னடா சொல்ற? அது இதுக்கு தானே நான் போய் பார்க்க மாட்டேன்னா ஏன்டா அது? தம்பி கொஞ்சம் நில்லுங்க. இதை நான் முடிவு பண்ணலை, கடவுள் எப்பவோ முடிவு பண்ணிட்டாரு. யுவர் அஃபிஷியலி என்டரிங் யுவர் பிரைம். புரியலையா? நீ அரசு வேலையில தான் இருக்க போற, உனக்கு அரசு வேலை கன்ஃபார்ம்.